லட்டு செஞ்சு தரீங்களா? செஞ்சிடலாமே. ஓகேவா? உங்கள் வீட்டு குழந்தைங்களே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அது செய்யலாமா வேண்டாமாங்கிறத செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. பிறகு செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அப்படி தாங்க இப்படி ஆகிப்போச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பொரிக்கல்லையில் அன்றைக்கி வந்து பால்கோ பண்ணுறேன்னு நினச்சிங்க. ஆனால் நெய் கொஞ்சம் குறைஞ்சனால நல்லா இருந்துச்சு. பட் வந்து அந்த பக்குவம் கரெக்டாக வரல. பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போன காரணத்தினால மீண்டும் மீண்டும் கேட்டாங்க. ஆனால் என்னென்னா மறுபடியும் அதே பொரிக்கல்லையில் லட்டு மாதிரி கேட்டாங்க. இந்த குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாலும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஒரே பொருள் தான் ஒரே விதமாக ஸ்நாக்ஸை வந்து விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணி கொடுத்தது பால்கோ ஷேப்பில் இருந்துச்சா. ஸோ அதை வந்து அவங்க பால்கோவா மாதிரி ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? லட்டு மாதிரி கேட்குறாங்க. சரி செய்வோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எப்பவும் போல் மிச்சம் வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி பண்ணலான்னு வச்சுருந்தேங்க பொரிக்கல்லையா. சரி ஓகே ஸ்நாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு மொத்தத்தையும் தட்டியாச்சு. ஸோ பொரிக்கல்லை மிக்சரில் போட்டாச்சு. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் நீங்கள் எதுவும் ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி சேர்க்காதீங்க. வாசத்துக்கு எப்போவுமே பெஸ்ட்டு வந்து ஏலக்காய் மட்டும்தான். அதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட. அதுக்கப்புறமா இனிப்பு, எந்த வித இனிப்பு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து சுக்கு சேர்க்காமல் இனிப்பே தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஸோ நான் கொஞ்சமாக சுக்கு அப்புறமா ஏலக்காய் போட்டுட்டு இனிப்புக்கு நாட்டு சக்கரை நல்லதா இல்லைனா வந்து வெல்லம் நல்லதா இல்லைனா சீனி நல்லதா கருப்பட்டி நல்லதான்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு இனிப்பும் ஒரே கேலரிஸ் தான். ஸோ இனிப்போட அளவு ரொம்ப முக்கியம். ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் கருப்பட்டியும் வெல்லமும் பயன்படுத்துறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகருக்கு போகாமல் வெல்லமும் கருப்பட்டியும் பயன்படுத்துங்க. வெல்லம் விற்கிற விலையோ இல்லைனா கருப்பட்டி விற்கிற விலையோ உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வெல்லமும் கருப்பட்டியும் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட உற்பத்தி பெருகும். எந்த ஒரு பொருளுக்கு உற்பத்தி அதிகமானால் மட்டும்தான் அதோட விலைவாசி குறையும். ஸோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆரோக்கியமானதை வந்து தவிர்க்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிப்புக்கு வந்து வெள்ளை சர்க்கரையை தவிர்ப்போம். அதை தான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இவ்வளோ நேரம் பேசி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து வெள்ளத்தை சீவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு டர்ன்னு ஒரு அரைஞ்சிட்டிங்க. அரைச்சி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி முடிச்சதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது நெய் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நெய் ஊற்றியாச்சு. இந்த வாட்டி வந்து லட்டு மாதிரி பிடிக்க போகிறேன். இதுக்கும் நம்ம நெய்யை ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பசங்க வந்து இப்போவே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அதனால நெய்யும் கொஞ்சம் நிறைய போட வேண்டாம். நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணலான்னா லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து வேணும். அதனால சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலை. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சமாக பால் சேர்க்கலான்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சோண்டு பால் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், பால் அதிகமானதுக்கப்புறமா வந்து காணொலி கொஞ்சம் கட்டாகிருக்கும். ஏன்னு கேளுங்க, கொஞ்சம் பதட்டத்தில் வந்து காணொலியை வந்து கரெக்டாக லாங்காக எடுத்துக்க முடியல. ஸோ தண்ணி அதிகமானதுனால அதை வந்து உருண்டை பிடிக்க முடியல. ஸோ எனக்கு வந்து அடுத்து என்னடா பண்ணுறேன்னு தெரியல. குழந்தைங்க ஆசைப்பட்டு லட்டு கேட்டாங்களே, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் அது ஒரு மாதிரி தண்ணி ஆனதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரி என்ன பண்ணேன்னு தெரியாமல் வீட்டில் வந்து என் பிள்ளைக்கு வாங்கின அங்கன்வாடி சத்து மாவு இருந்துச்சு. சரி சத்து மாவை கொட்டுறா. ஸோ சத்து மாவை கொட்டு சத்து மாவு உருண்டையும் பொரிகல்லையும் சேர்த்து நம்மளாம் ஒரு புதுசாக கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு சத்து மாவை கொஞ்சம் தட்டிட்டு அந்த ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அப்படியே உருண்டை பிடிச்சிட்டேங்க. ஒருவேளை நான் கலக்கின தண்ணியாக இருந்து என்கிட்ட அவன் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே வந்து அவனில் தூக்கி வச்சுட்டு ஒரு கேக்கு இல்லை என்னத்தையாவது பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டேன். பட் அது இல்லைங்கிறனால சத்து மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இதையும் வந்து குழந்தைங்க வந்து மொட்டை மாடியில் வந்து ஈவினிங் டைம் ஆச்சுன்னா விளையாட வருவாங்க. விளையாட முடித்த உடனே பார்த்திங்களா எப்படி ஆர்வமாக அதை வந்து எடுக்கிறதுக்கு ஓடி வராங்க. இதில் என் பிள்ளை தான் ஹைலைட். அவள் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாள். எல்லோரும் கிட்டேயும் சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கான்னு கேட்டு அவளும் ஒரு உருண்டை நல்லா சாப்பிட்டா. பார்த்திங்களா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டிலையே ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் காணொலி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நன்றி, இணைந்திருங்கள். லோட்டஸ் டாடா.